உங்கள் சாலினி. இன்றைக்கி எது சம்மந்தம் வீடியோஸ் எடுக்க போன நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் வெளியே தான் வந்திருக்கோம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கான நண்பர்களே. இந்தியாக்காரங்களும் தமிழ்நாட்டு வேறவங்களும் கேட்டிருந்தாங்க வயல் அறுவடை செய்கிற நேரம் காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து அழகான வயல் நிலங்களை காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க நண்பர்களே. அறுவடை செய்கிற மாதிரி தெரியல, ஆனால் எங்களோட சில்லங்கா வட்டக்கட்சி நான் என்னுடைய ஊரில் வந்து அழகழகான வயல்கள்லாம் இருக்குது நண்பர்களே. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே. இந்த யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இந்த வயலில் நாங்கள் நடந்து போகிறது வரம்பால் நடந்து போகிறோம் நண்பர்களே. பாருங்கள் மெதுவாடு பாருங்கள் நண்பர்களே. இந்த எல்லாம் அறுவடையெல்லாம் செஞ்சுட்டாங்க நண்பர்களே. ஆனால் வந்து நெல்லை நான் வந்து வீடியோஸ் எடுக்கலாம்னு வந்தோட கடைசியில் முன்னுக்கு எல்லாம் அறுவடை செஞ்சுட்டாங்க. பின்னுக்குலாம் அறுவடை செய்யாமல் இருக்கு நண்பர்களே. இந்த ரெண்டு பக்கமும் அறுவடை செஞ்சுட்டாங்க. வயலில் நடுவில் வரம்பில் நிற்கிற நண்பர்களே. பாருங்கள் தெரியுதா மெதுவாடா ஆட்டுறாங்க நண்பர்களே. பாருங்கள் வயலை சுற்றி நடுவில் ஒரு கோயில் இருக்குது நண்பர்களே. அந்த வயலை சுற்றி ஒரு கோயில் இருக்குது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல நண்பர்களே. இப்போ நான் அங்கே தான் போகிறேன் நண்பர்களே. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். வா பார்த்து வா, கீழே கிடங்கெல்லாம் இருக்குது. நண்பர்கள் எனக்கு வயலுன்னு சொல்லும் போது எனக்கு ஆசையாக இருக்குது. பாருங்க கிடங்கள் இருக்கு, பார்த்து வா. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம், கிட்ட போய் காட்டுறோம். ஓகே க்ளோஸ் பண்ணு. அந்த கோயிலுக்கு தான் போகிற மட்டும் போனாங்க. பாதை இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் வந்து பாதை இல்லை. ஆனால் வந்து ஒரு வரம்பு கூட இல்லை நண்பர்களே. அதுக்குள்ள பாம்புகள் இருந்தாலும் இருக்கும் நண்பர்களே. ஆனால் அது வந்து பெரிய வாய்க்கால் ஒன்று தண்ணி போய் கொண்டு இருக்குது. ஆனால் பார்த்தா அதில் வரம்புக்கு ரொம்ப ஒன்றுமே இல்லை. ஆனால் இதில் பாதை வந்து அங்கே இருக்கு. நான் மாறி வந்துட்டேன். இதில் வயல் இருக்குன்னு எடுக்க வந்தேன். நான் அந்த கோயிலை பார்த்தோன்னு எடுக்கணும் போல இருந்துச்சு. ஆனால் வந்து அதில் பாதை வந்து அங்கே இருக்குது, அப்படி சுற்றி அங்கே வரணும். ஆனால் இதுல வந்து வரம்பே கிடையாது. இப்போ இந்த பாம்புக்கு காலை வச்சு கடிச்சிருவோம்ல வீடியோஸ் எடுக்க வந்ததுக்காக. ஆனால் நான் வந்து இப்போ திருப்பி நான் போயிட்டு அப்படியே வந்து எடுக்க போகிறேன் வீடியோஸ். பாருங்க நம்முடைய குன்றுகளை வந்து ஒருத்தருமே கிடையாது. நண்பர்களே நெல்லு பாருங்க. நெல்லு பார்த்தீங்களா? சுற்றி காட்டு பாருங்க, எல்லாமே நெல்லு தான். என்ன எடுத்து பார்த்தீங்க நண்பர்களே. அந்த கோயில் அங்கே தான் இருக்குது. ஒரு மாதிரி பாதையை கண்டுபிடிச்சி இந்த பாதையை கண்டுபிடிச்சி வந்துட்டேன் நண்பர்களே. இப்போ அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். சைக்கிள் தான் கொஞ்சம் கன தூரம் இருக்குது. சைக்கிளில் தான் வந்து நாங்கள் போகிறோம். நண்பர்களே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வயலை நினைக்கும் போதே செம்மையாக இருக்குது. பார்த்துக்கலாம் நண்பர்களே. நெல் நெல் எல்லாமே நெல்லாக தான் இருக்குது. பார்த்தீங்களா நெல் நண்பர்களே. இன்னும் அறுவடை செய்யலை. ஓகேவா? நெல் வாரன் பாருங்க. இஞ்சாலையெல்லாம் நெல் விதைச்சிருக்காங்க, இன்னும் அறுவடை செய்யலை. இஞ்சாலையும் கொஞ்சம் அறுவடை செஞ்சுருக்கான். இந்தால அறுவடை செஞ்சுருக்கான் இந்தால கொஞ்சம். ஆனால் அங்கால அறுவடை செய்யலை. ஓகேவா? அங்கால அறுவடை செய்யலை. இப்போ கோயிலுக்கு தான் போகிறோம், காட்டுறேன் பாருங்க. வா ஐயோ நண்பர்களே, அந்த பாருங்க கோயில் தெரிகிறது. கோவில் ஓகேவா? அந்த கோயிலுக்கிட்ட தான் போகிறோம் நண்பர்களே. ஆனால் இந்த பாதை இருக்குது தானே, இந்த பாதையில் வந்து
ஒருத்தருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் 2 பேரும் போய் கொண்டிருக்கோம். சுற்றி வயல், ஆனால் நடுவில் கோயில் இருக்குது நண்பர்களே. ஆனால் அந்த வந்து ஒருத்தருமே இல்லை, ஒரு வீடு கூட இல்லை நண்பர்களே. அவ்வளோ துணிவாக கஷ்டப்பட்டு என் வீடு அங்கே இருக்குது. நான் கஷ்டப்பட்டு இந்த உங்கள் வீடியோஸில் உங்களை காட்டணுமென்றதுக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. காட்டணுமென்றதுக்காக நான் இந்த இவ்வளோ பயத்தில் இப்போ நாள் நடக்கிற இது சிச்சுவேஷனை பார்த்தீங்க தானே, கடத்துவாங்க அப்படிலாம் இருக்கும்போது நான் அதெல்லாம் வந்து பயப்படாமல் கொள்ளாமல் உங்களுக்காக காட்டணுமென்றதுக்காக வீடியோஸ் எடுக்கிறதுக்காக துணிஞ்சு நான் இறங்கியிருக்கேன் நண்பர்களே. பாருங்களுக்கு தெரியும், சுற்றி ஒரே ஒரு இது கூட இல்லை, வீடு கூட இல்லை. இவ ஐயோனாலும் கூட யாருமே வர மாட்டாங்க. அப்படி இருக்க நிலைமையில நாங்கள் போய் கொண்டிருக்கோம். காட்டுற பாருங்க. ஆட்டா மேதுவா அங்கே என்ன அப்படி எடு திருப்பி எடு. நண்பர்களே வா, அம்மே அம்மே ஆசையாக இருக்கு பறிக்கணும் போன். வயலுக்குள்ள அழகா இருக்குல்ல, சுற்றுமணி சுற்றுமணி. கட் பண்ணி பாருங்க, இந்த கோயில் நண்பர்களே. கட் பண்ணி நண்பர்களே, இப்போ நான் கோயிலுக்குள்ள போகிறேன். அவங்க பாருங்க, புறாக்கட்டையெல்லாம் இருக்குது. புறாக்கட்டை இப்படி இருக்கா நண்பர்களே. இலங்கை சும்மாலே ஒரு வந்து இயற்கை காட்சிதான் நண்பர்களே. பாருங்க, இப்படி உங்களோட ஊர்ல இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க ஊர்ல இப்படிலாம் இருக்கு நண்பர்களே. இந்த வீடுக்கு புதுசா சப்போர்ட் பண்ணுறோம். கஷ்டப்பட்டு நான் வீடு கொடுக்கணுமெண்டா வந்திருக்கேன் நண்பர்களே. இந்த எல்லாமே நெல் தாவா, நெல் தான். நெல் இன்னும் அறுவடை செய்யற நண்பர்களே. எங்க ஊர்ல இப்போ அந்த பருவ காலத்துக்கு நெல் விதைப்பாங்க. விதைச்சிட்டு நல்ல நெல் முத்தினோட அறுவடை செய்வாங்க நண்பர்களே. ஆனா சில இடங்களும் அறுவடை செய்தாங்க, நம்ம இப்படியான இடங்கள்லாம் அறுவடை செய்யலை. இப்போ பாருங்க, பாட்டா நண்பர்களே, இது வந்து நாகம்பிரான் கோயில் நண்பர்களே. நாகம்பிரான் கோயில். ஐயோ, பாருங்க நண்பர்களே, நாகம்பிரான் கோவில். நாகம்மா ரொம்ப பிடிக்கும். கீழே போட்டா சுத்தி ஒரே மேலே தான் எடுத்துட்டு இருக்க. பாருங்க நண்பர்களே, எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? நாகம்பிரான் கோயில்
எல்லாம் கொண்டு நாகம்பிராணி இந்த பாருங்க நண்பர்களே, இது என்னது செம்பு மயிருக்கு என்ன பாத்தீங்களா? அந்த மரத்து தான் இருக்குது பாத்தீங்களா? சுத்தி சுத்தி சாமி கும்பிட வேண்டியதா இருக்குது. இந்த கிணறு எல்லாம் இருக்குது. டக்குனு திருப்ப கூடாது வீடியோ, நீ டக்குனு திருப்ப. பாத்தீங்களா நண்பர்களே, இந்த வயலுக்குள்ளேயும் ஒரு நாகம்பிரான் இருக்காங்க. நான் பாம்புன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா இவட இந்த வயலுக்குள்ளேயும் நாகம்பிரான் கோயில் இருக்குன்னு ஒரு அதிர்ச்சி. என்ன நண்பர்களே பாருங்க, வாழைமரம் எல்லாம் இருக்குது. இங்க பாத்தீங்களா மேல அந்த நாகம்பிரான் தான் குத்தக்கூடாது வீடியோ. பாத்தீங்களா நண்பர்களே, இங்க தென்னை மரம் வாழை மரம் எல்லாம் இருக்கு இந்த கோயிலை சுத்தி. பாத்தீங்களா மேல கோபுரம் எல்லாம் இருக்குது. எனக்கு நாகமாண்டா ரொம்ப பிடிக்கும்பா. இங்க பாத்தீங்களா இதுல வந்து சின்ன மண்டபம் மாதிரி. ஒரு சின்ன கோவில் தான் நண்பர்களே, ஆனா வயலை சுத்தி இருக்குது. ஓகேவா? இந்த இதுல ஒரு இது இருக்குது. இது ஒரு சின்ன கோவில் தான். மேல மணி 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 பாத்தீங்களா? சாமி கும்பிட்டாச்சு பாருங்க. சுத்தி கோயிலை சுத்தி. ஆனா வயலுக்குள்ள வந்து வயலுக்குள்ள வந்து செருப்பு போடக்கூடாது. ஓகேவா? வயலுக்கு வந்து செருப்பு போடக்கூடாது. இங்க பாருங்க எவ்வளவு அழகழகான விவசாயம் இல்லாம நாங்க இல்லை நண்பர்களே. ஓகேவா? அதனால நீங்க வந்து கூடுதலா வந்து எனக்கு சின்னங்காக்காரரை விட நீங்க தமிழ்நாடுக்காரன் இந்தியாக்காரன் தான் பாக்குறீங்க நண்பர்களே. நான் உங்களுக்காக அவ்வளவா கஷ்டப்பட்டு வீடியோஸ் போறேன் நண்பர்களே. உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை தான். இந்த வீட்டுக்கு முழுசா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நீங்க எவ்வளவுக்கு பாக்குறீங்களா? இது என்ன வயல் என்ன இன்னும் அழகழகான சிலங்கால எவ்வளவு இடம் இருக்கோ அவ்வளவுக்கு நான் போய் நான் வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுவேன் நண்பர்களே. நீங்க எவ்வளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா நண்பர்களே? சப்போர்ட் பண்ண நானும் முன்னேறுவேன். நண்பர்களே பாத்தீங்களா? இதுல ஒரு மரம் தான் இருக்குது. அந்த மரத்தை சுத்தி வானத்துகளை பாருங்க நண்பர்களே. வானம் சுத்தி வயல், நடுவுல கோவில். எப்படி ஒரு அழகான இடம். கிணறு ஏ தண்ணி புல்லா இருக்கு நண்பர்களே. புல்லா இருக்கு தண்ணி அல்ல எப்படிப்பா பாத்தீங்களா? நான் மனசார சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்துருக்குறோம். பாதை தெரியாம போயிட்டு இந்த கோயிலுக்கு வாரத்துக்கு பாதை தெரியாம அங்க ஒரு பாதையில போயிட்டு அங்க சைக்கிளை விட்டு இறங்கி வந்து பார்த்தா ஒரு பண்டு கூட இல்ல நடந்து போறதுக்கு. சுத்தி வயல தான் இருந்துச்சு. பாம்பு கம்பு இருக்குன்னு ரொம்ப பயன்பட்டேன். ஆனா நாகம்புரம் கோயில இருக்கிறபடியா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு நாகம்புரான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. எனக்கு நாதோஷம் இருக்கிறபடியா அதை கொஞ்சம் தீக்கணும் பண்ணி நினைக்கிறேன். நாகம்பானுக்கு பாலெல்லாம் வாங்கணும். ஆனா வந்து நான் ரொம்ப மனசார சாமி கும்பிட்டேன் நண்பர்களே. பாக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நண்பர்களே. தயவு செய்து இந்தியாக்காரங்க தமிழ்நாடுக்காரங்க கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்க வந்து அறுவடை செய்யறது வீடியோஸ் எடுத்து போடுங்க, வயலை சுத்தி காட்டுங்க, இலங்கையை சுத்தி காட்டுங்க, கண்காட்சியில சுத்தி காட்டுங்கக்கா, பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குமெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஆனா
என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து என்னுடைய ஊரில் நான் இப்போதைக்கு என்னால் யூடியூப்பில் வருமானம் குறைவதனால கஷ்டப்படுறதுனால என்னால் எந்த ஊரை சுற்றி எனக்கு கிளிநொச்சி டவுனை சுற்றி தான் நான் வீடியோஸ் போகிறேன் நண்பர்கள். எவ்வளவோ அழகான இடங்கள் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவு நான் வீடியோஸ் எடுத்து போகிறேன் நண்பர்களே. நீங்கள் எவ்வளோத்துக்கு இந்த வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு நான் இலங்கையை சுற்றி இன்னும் அழகழகான வீடியோஸ் போட்டு உங்களோட மனசை நான் கவர்ற மாதிரி சந்தோஷப்படுத்துவேன் நண்பர்களே. யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் அழகான வீடியோஸோட நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாலினி. பாய்.